பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான புதிய அமைச்சரவையில் டிடிபி, ஜேடியு உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 11 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான புதிய அரசு நேற்று பதவியேற்றுக் கொண்டது. புதிய அமைச்சரவையில் பிரதமர் மோடி உட்பட 24 மாநிலங்களைச் சேர்ந்த 72 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். இதில் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 11 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆந்திர முதல்வராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சியை, அதாவது டிடிபி சேர்ந்த டாக்டர் சந்திரசேகர் பெம்மசானி மற்றும் ராம்மோகன் நாயுடு ஆகிய 2 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். இக்கட்சிக்கு மொத்தம் 16 எம்பிக்கள் இருந்திருக்கிறார்கள். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்த, அதாவது ஜேடியு சேர்ந்த ராம்நாத் தாக்கூர் மற்றும் லலன் சிங் ஆகிய 2 பேர் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இக்கட்சிக்கு மொத்தம் 12 எம்பிக்கள் இருக்கிறார்கள். இதுபோல சிவசேனா ஷிண்டே, அவர்களுடைய கட்சிக்கு 7 எம்பிக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இக்கட்சியைச் சேர்ந்த பிரதாப் ராவ் ஜதாவ் மட்டும் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார். லோக் ஜனசக்தி கட்சிக்கு, ராம் விலாஸ் பாஸ் 5 எம்பிக்கள் இருக்கிற நிலையில் சிராக் பஸ்வானுக்கு மட்டும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் ஹெச்டி குமாரசாமி, ராஷ்ட்ரிய லோக் தளம் கட்சியின் ஜெயந்த் சௌத்ரி ஆகியோர் அமைச்சரவையில் இடம் பிடித்திருக்கிறார்கள். இந்த 2 கட்சிகளுக்கும் தலா 2 எம்பிக்கள் உள்ள நிலையில் ஒருவருக்கு மட்டுமே அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு எம்பியை கொண்ட இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சியின் ஜிதன் ராம் மஞ்சியும், அப்னா தளம் கட்சியின் அனுப்பிரியா படேல் உட்பட மொத்தம் 11 பேர் புதிய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னத்தில் போட்டியிட்ட விகாஸில் இன்சான் கட்சியின் ராஜ் பூஷன் சௌத்ரியும் அமைச்சராகியிருக்கிறார். இது தவிர மாநிலங்களில் உறுப்பினரான உள்ள இந்திய குடியரசுக் கட்சியின் ராம்தாஸ் அத்வாலையும் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். 2 இடங்களில் வென்ற ஜனசேனா தலா ஒரு இடத்தில் வெற்றி பெற்ற அசாம் கன பரிஷத் ஆகிய ஐக்கிய மக்கள் கட்சி, தேசியவாத காங்கிரஸ் கட்சி அஜித் பவார், சிக்கிம் கிராந்த்காரி மோர்ச்சா, ஜர்க்கண்ட் அனைத்து மாணவர் கூட்டமைப்பு ஆகிய கட்சிகளுக்கு இடம் அளிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. மேலும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் 3வது முறையாக ஆட்சி அமைத்துள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசியல், அதை தவிர 71 பேர் அமைச்சர்களாக நேற்று பதவியேற்றிருக்கிறார்கள். கூட்டணி கட்சிகளில் 11 பேருக்கு அதிர்ஷ்டம் அடித்தது. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமாரின் கட்சிகளில் தலா 2 பேருக்கும் மற்ற கட்சிகளுக்கு தலா ஒரு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 3 முறை ஆட்சி அமைத்த நேருவின் சாதனையை 62 ஆண்டுகளுக்கு பின் சமன் செய்த பெருமையை மோடி பெற்றிருக்கிறார். கடந்த 2014 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்தது. பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றார். 2019 லோக்சபா தேர்தலிலும் இந்த கூட்டணி வென்று 2வது முறையாக பிரதமர் மோடி பதவியேற்றார். சமீபத்தில் நடந்த லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையை விட அதிக இடங்களில் வென்றது. இதன் வாயிலாக நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக நேற்று பிரதமராக பதவியேற்றார். கடந்த 1962 நாட்டின் முதல் பிரதமராக இருக்க இந்த ஜவஹர்லால் நேரு தலைமையில் தொடர்ந்து 3 முறை ஆட்சி அமைத்த சாதனையை பிரதமர் மோடி அவர்கள் இன்று சமன் செய்திருக்கிறார். நேரு 1952 மற்றும் 57 மற்றும் 1962 தேர்தல்களில் வென்று பிரதமராக பதவியேற்றார். அந்த தேர்தலுடன் ஒப்பிடுகையில் தற்போது 700க்கும் மேற்பட்ட கட்சிகள், பிராந்திய கட்சிகளின் ஆதிக்கம், பெருகியுள்ள மக்கள் தொகை, பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கிடையே தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைத்து பிரதமர் மோடி சாதனை புரிந்திருக்கிறார். அதுவும் 28 எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து போட்டியிட்ட நிலையில் தனி பெரும்பான்மையை விட அதிக இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றிருக்கிறது. உலகமே எதிர்நோக்கிய இந்த தேர்தலை தொடர்ந்து 10 ஆண்டுகள் இடைவெளிக்கு பின் நாட்டின் கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறது. பிரதமர் மோடி மீதான அபிமானம், நமது நாட்டின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் பிரதமராக மோடி பதவியேற்கும் விழாவில் பல நாட்டு தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இலங்கை அதிபர் ரணில் விக்ரம்சிங், மாலத்தீவுகள் அதிபர் முகமது முய்சு, ஜெல்சஸ் துணை அதிபர் அகமது ஆஃபீஃப், வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா, மொரிஷியஸ் பிரதமர் பிரவித் குமார் ஜெகநாத், நேபாள பிரதமர் புஷ்பல் கமல் தாஸ், பூட்டான் பிரதமர் ஷெரிங் தொபாக்கே உள்ளிட்டோர் பலர் பங்கேற்றிருக்கிறார்கள். ஜனாதிபதி மாளிகையில் நடந்த விழாவில் 90,000க்கும் மேற்பட்ட பல துறைகளைச் சேர்ந்த பிரமுகர்கள் பங்கேற்றனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட், மூத்த நீதிபதிகள், பல கட்சித் தலைவர்கள், வெளிநாட்டு தூதர்கள், மடாதிபதிகள் என பலரும் இதில் பங்கேற்றனர். துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர், முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த், முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்டோரும் பலர் பங்கேற்றனர். முன்னதாக டெல்லியில் மகாத்மா காந்தியின் சமாதி அமைந்துள்ள ராஜ்காட் சென்று மோடி மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து போர் நினைவிடத்திலும் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த இராணுவத்திற்கு அஞ்சலி செலுத்தினார். ஜனாதிபதி மாளிகையில் நடந்த பிரமாண்ட விழாவில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணம், ரகசிய காப்பும் பிரமாணம் செய்து வைத்தார்.
முதலில் பிரதமர் பதவியை ஏற்றார். அவரை தொடர்ந்து 30 கேபினெட் அமைச்சர்கள், 5 தனி பொறுப்புடன் கூடிய இணையமைச்சர்கள், 36 இணையமைச்சர்கள் பதவியேற்றனர். கூட்டணி கட்சிகளும் அமைச்சரவை இடம் கொடுக்கப்பட்டது. முக்கிய கூட்டணி கட்சிகளான பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் ஆந்திர முதல்வராக பதவியேற்றிருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சிகளுக்கு தலா 2 அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு தலா 1 அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது 7:15 மணிக்கு துவங்கிய பதவியேற்பு விழா இரவு 9:50 வரை நடந்தது. புதிய அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிற இலாக்கா ஒதுக்கீடு அதாவது இன்று வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 7 முன்னாள் முதல்வர்கள், அதாவது மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சௌகான், அசாம் முன்னாள் முதல்வர் சர்வநாத் சோனாவால், கர்நாடக முன்னாள் முதல்வர் குமாரசாமி, பீகார் முன்னாள் முதல்வர் ஜிதன் ராம் மஞ்சி, ஹரியானா முன்னாள் முதல்வர் மனோகர்லால் கட்டார், ஊபி முன்னாள் முதல்வர் ராஜ்நாத் சிங் மற்றும் குஜராத் முதல்வராக இருந்த மோடியுடன் சேர்த்து 7 முன்னாள் முதல்வர்கள் நேற்றும் மத்திய அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார்கள். இளம் அமைச்சர்கள் என்று பார்க்கும்பொழுது ஆந்திராவின் தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த ஸ்ரீகாகுளம் தொகுதியைச் சேர்ந்த ராம் மோகன் நாயுடு இந்த அமைச்சரவையில் இளம் அமைச்சர் என்ற பெருமையை பெறுகிறார். இவருக்கு வயது 36 வயதாகிறது. தொடர்ந்து 3வது முறையாக எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இவர் முன்னாள் மத்திய அமைச்சர் எரன் நாயுடுவின் மகனாக இருந்திருக்கிறார். முக்கிய நிகழ்ச்சிக்கு பிரதமர் மோடி அணிந்து வரும் ஆடைகளும் வண்ண தலைப்பாகைகளும் செய்தியில் பிரதான இடம்பெறுவது வழக்கம். கடந்த 2014 முதன்முறையாக பிரதமராக பதவியேற்ற போது லினன் துணியில் நெய்யப்பட்ட கிரீம் நிற குர்தா பைஜாமாவின் மேல் தங்க நிற ஜாக்கெட் அணிந்து வந்தார். கடந்த 2019 பதவியேற்றும் போது பழுப்பு நிற ஜாக்கெட் அணிந்து வந்தார். நேற்று நடந்த பதவியேற்பு விழாவுக்கு வந்த பிரதமர் மோடி வெள்ளை நிற குர்தா பைஜாமாவில் அடர்நீல நிற ஜாக்கெட்டும் கருப்பு நிற ஷூவும் அணிந்திருந்தார். ஸ்மிருதிக்கு இடமில்லை. அதாவது பிரதமர் மோடியின் 2வது ஆட்சி காலத்தில் உத்தரப்பிரதேசின் அமேதி தொகுதியில் ராகுலை தோற்கடித்த ஸ்மிருதி இரானி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். ஹிமாச்சல பிரதேசத்தின் ஹாமிராபர் தொகுதியில் வென்ற அனுராக் தக்கர் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக, மகாராஷ்டிராவின் ரத்னகிரி சிந்தூர் தொகுதியில் வென்ற பாஜகவின் நாராயண் ரானே குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சராக இருந்த இந்த முறை ஸ்மிருதி இரானியை தவிர மற்ற இருவரும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் மூவருக்கும் மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மோடி 3.0 அரசியல் இவர்களுக்கு இடமளிக்கப்படவில்லை. வெளியுறவுத்துறை இணை அமைச்சராக இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மீனாட்சி லேகி மற்றும் சமூக நீதித்துறை இணை அமைச்சராக இருந்த பிரதிமா பௌமிக் ஆகியோருக்கும் இம்முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. மேலும் திருவனந்தபுரத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் சசிதரூரிடம் தோல்வியடைந்த முன்னாள் அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகருக்கும் இம்முறை அமைச்சரவையில் இடமில்லை. பாரதி பவார், நிரஞ்சன் அயோத்தி, தர்ஷனா ஆகியோருக்கும் வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. நாட்டின் பிரதமராக தொடர்ந்து 3வது முறையாக நரேந்திர மோடி நேற்று பதவியேற்றார். அவருடன் 71 பேர் அடங்கிய அமைச்சரவையும் பதவியேற்றது. இந்த பதவியேற்பு விழாவில் திருநங்கையர், தூய்மை பணியாளர்கள், புதிய பார்லி கட்டிட தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பதவியேற்பு விழாவில் திருநங்கையர் பங்கேற்பது இதுவே முதன்முறையாக இருக்கிறதாக குறிப்பிடப்படுகிறது. அமைச்சர்களாக பொறுப்பேற்பவர்களில் 33 பேர் புதிய அமைச்சரவைக்கு புதுமுகங்கள். பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து ஹரியானா முன்னாள் முதல்வர் மனோகர்லால் கட்டார், மத்திய பிரதேசம் முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சௌகான், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பண்டிட் ஜெய்ஜி குமார், நடிகர் சுரேஷ் கோபி, மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சுகந்தா மஜும்தார், மகாராஷ்டிராவின் ரக்ஷி கட்சேர், பஞ்சாபின் ரவுத்னீத் சிங் பிட்டு, உத்தரகண்டத்தைச் சேர்ந்த அஜய் டம்டா, உத்தரப்பிரதேசத்தின் ஜிதின் பிரசாதா, டெல்லியில் ஹஜ் மல்கோத்ரா, ஜார்க்கண்டின் அன்னபூர்ணா தேவி ஆகியோர் புதுமுகங்கள். கூட்டணி கட்சியில் மதச்சார்பற்ற ஜனதா தளத்தைச் சேர்ந்த குமாரசாமி, உத்தரப்பிரதேசத்தின் ராஷ்டிரிய லோக் தளத்தின் ஜெயந்த் சௌத்ரி ஆகிய ஐக்கிய ஜனதா தளத்தின் லாலால் சிங், பீகார் முன்னாள் முதல்வரும் ஹிந்துஸ்தான் அவாம் மோர்ச்சாவின் ஜிதன் ராம் மஞ்சி, தெலுங்கு தேசத்தின் ராம் மோகன் நாயுடு, லோக் ஜனசக்தியின் சிராக் பஸ்வான் உட்பட 7 பேர் முதல் முறையாக அமைச்சராகியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இதில் பிரதிநிதித்துவம் என்று பார்க்கும் பொழுது மோடி 3.0 அதாவது அமைச்சரவையில் 71 பேர் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இதில் 11 பேர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம், சிவசேனா உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்கள். மொத்தம் 30 பேர் கேபினெட் அமைச்சர்களாகவும் 5 பேர் தனி பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சர்களாகவும் 36 பேர் இணை அமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றுள்ளனர். 24 மாநிலங்களுக்கு அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவில் 27, எஸ்சியில் 10, எஸ்டியில் 5, சிறுபான்மையினர் 5 பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது. 18 மூத்த அமைச்சர்கள் மீண்டும் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இந்திய நாட்டின் பாரத தேசத்தின் 3வது முறையாக பதவியேற்றிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை நமது கடையரி டிவியின் சார்பாக நன்றி இழந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
பிரதமர்